பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை என்றார்கள். கவனித்து பாருங்க, எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துல எசேக்கியா ராஜா ஒரு தேவனை நம்புகிற ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய பிள்ளை, நீதிமான். அப்படிப்பட்ட அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி தேசத்தை முற்றுகை போட்டு உள்ளிருந்து ஜனங்கள் வெளியே வர முடியாதபடி, வெளியே இருந்து ஜனங்கள் உள்ள போக முடியாதபடி அவனை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது தேவ சமூகத்துல போய் எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார். ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறார், போராட்டத்தோடு ஜெபிக்கிறார், என்ன செய்வதென்று தெரியாத நிலையில ஜெபிக்கிறார். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறுவதற்கோ பலனில்லை. அதாவது ஒரு ஸ்திரீ குழந்தை பெற்றெடுக்க போறா, ஆனா அவ உடம்புல சுத்தமா பலன் இல்லைன்னு வைங்களேன், அந்த குழந்தைய கொஞ்சம் எளிதான முறையில பெற்றெடுக்க முடியாது. அதே போன்ற ஒரு இக்கட்டில் நான் அகப்பட்டு இருக்கிறேன் என்று இந்த எசேக்கியா ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட சில ஆசீர்வாதங்கள் வருகிறதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு, ஆனா எப்படி பெற்றுக்கொள்ளன்னு தெரியல அப்படின்னு நீங்க யோசித்துட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தர், அவர் பையனை சென்னையில ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். எத்தனையோ பேர் அந்த கல்லூரியில தங்கள் பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த கல்லூரியில இருந்து என்ன வரல, அனுமதி கடிதம் வரல, அந்த அட்மிஷன் கடிதம் வரல. பட் என் நண்பருக்கு அப்ளிகேஷன் போட்டாரு. அவர் பையனை காலேஜுக்கு இத்தனாம் தேதி கூட்டிட்டு அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லி அங்கிருந்து லெட்டர் வந்துட்டு. ஆனா இவர் என்கிட்ட சொல்றாரு, அண்ணே சென்னைக்கு போறதுக்கு ஒரு 1000 ரூபாய் என் கையில இல்லை, நான் எப்படி போய் என் பிள்ளைக்கு அட்மிஷன் போடுறேன்? யோசித்து பாருங்க. இதுதான் இங்க எசேக்கியா ராஜா சொல்றாரு, பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, ஆனா பெறவோ பலன் இல்லை. கை கட்டியும் வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு நிலைமை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, இன்றைக்கு நம் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன். பிள்ளை பேரு நோக்கி இருக்கு, பெற பலன் இல்லைன்னு சொல்றியா? ஐயோ எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, ஆனா அதை சுதந்திரிக்க வழி இல்லைன்னு சொல்றியா? புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிற தேவன் அனுகூலமான துணையாக இருந்து உங்களை ஆச்சரியமான விதத்துல நடத்தி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் கட்டளையிடுவார். உங்கள் இருதயம் மகிழும். நீங்கள் நன்மையானவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது அன்பின் நிமித்தமும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமும் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதோ அந்த தடை நீங்கி நன்மை உண்டாவதாக. எவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மேன்மை அடைவதற்கு வழி இருந்தும் மேன்மையடைய முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கை தூக்கி விடுவீராக. உமது ஊழியக்காரனாகிய நான் உங்க நாமத்தில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை வெளிப்படட்டும், உமது வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உமது ஜனங்களின் கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. God bless you.